ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இதுவரை நாம் அரசர்கள் முதல் நூலில் 4 அதிகாரங்களை பார்த்திருக்கின்றோம். 4ஆம் அதிகாரத்தில் எப்படி சாலமோன் அரசன் தன்னுடைய அரசாட்சியை பொறுப்பாளர்களை நியமித்தான், அதற்கு அடுத்தபடியாக புதிதாக ஏற்படுத்திய ஆளுநர்கள், அதற்கு அடுத்தது தன்னுடைய நாட்டில் இன்னும் பல நாடுகளை இணைத்து அதை பாதுகாத்து சிறப்பாக வழிநடத்தினார் என்ற செய்தியையும், இறுதியாக அவருடைய ஞானத்தை பார்ப்பதற்கு அந்நாட்டில் உள்ள மக்கள் மட்டுமல்ல பிற நாட்டில் உள்ள அரசர்களும் மற்றவர்களும் வந்தார்கள் என்ற செய்தியை நாம் 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம். அடுத்தது இப்பொழுது 5ஆம் அதிகாரத்துக்கு செல்ல இருக்கின்றோம். இங்கு தந்தை நம்மத்தில் இருக்கின்றார். வணக்கம் தந்தையே. வணக்கம். இந்த 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, திருக்கோயிலை சாலமோன் முன்னெடுத்து கட்டுவதற்கான செயல்களை துவங்குகிறான் என்று. அதை பற்றி செய்திகளை சொல்லுங்க தந்தையே. திருக்கோவில் கட்டுவதற்கான சாலமோனின் முன்னேற்பாடுகள் என்ற தலைப்பும், அதே சமயத்தில் 2 குறிப்பேடு 2ஆம் அதிகாரம் 1 முதல் 18 அதற்கு ஒப்புமை பகுதியும் என்று இருக்கிறது. அதாவது 2 குறிப்பேடு 2ஆம் அதிகாரம் 1 முதல் 18 இதே மாதிரி 5ஆம் அதிகாரம் 1 முதல் 18 ஏறக்குறைய ஒரே மாதிரி செய்திகள் என்பதுதான் அதனுடைய குறிப்பேட்டு பகுதியை பின்புலமாக வைத்துதான் இந்த அதிகாரம் உருவாக்கப்படுகிறது. திருக்கோவிலுக்கான ஏற்பாடுகள் எப்படி நடந்தது, இதை 3 பகுதிகளாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று 5ஆம் அதிகாரம் 1 முதல் 6 சாலமோனுக்கும் ஈராமுக்கும் இடையே நடந்த அந்த தூது. ஈராம் என்கிறவன் தீர் சீதோன் நாட்டினுடைய அரசனாக இருக்கிறான். அந்த காலத்தில் பொனிஷியா என்று அழைக்கப்பட்டது. பொனிஷியா என்பது தீர் சீதோனை மையப்படுத்திய பகுதி தான். லெபனான் என்று அழைக்கப்படுகிறது. இன்றைக்கு லெபனான் என்று அழைக்கப்படுவதுதான் அந்த காலத்தில் பொனிஷியா அல்லது தீர் சீதோன் பகுதிகள் என்று பெயர் பெற்றிருந்தது. இப்போ அப்பொழுது சாலமோன் ஆட்சி செய்த போது அதனுடைய அரசனாக இருக்கிறவன் ஈராம். தாவீது அரசனாக இருந்தபோது அவன் ஈராம் தான் தீர் சீதோன் பகுதிகளுக்கு ஆட்சியாளராக இருந்தான். 2 பேருக்கும் இடையே தூது படலம். புதிதாக மன்னன் வந்திருக்கிறான், எனவே ஈராம் தூது அனுப்புகிறான், அதற்கு பதிலாக சாலமோனும் தூது அனுப்புகிறான். அதைத்தான் நாம் முதல் பகுதியில் பார்க்கிறோம். 5ஆம் அதிகாரம் 1 முதல் 6. 5ஆம் அதிகாரம் 7 முதல் 12 ஈராமுக்கும் சாலமோனுக்கும் இடையே உடன்படிக்கை ஏற்படுகிறது. இதே மாதிரி உடன்படிக்கை தாவீது காலத்தில் இருந்தது. ஈராம் தாவீதுக்கு நெருங்கிய நண்பராக இருந்தார். அதே நெருக்கமான நட்பை சாலமோனிடத்திலும் இருக்க வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். அந்த அடிப்படையில் 2 பேருக்கும் நல்ல பொருத்தமாக அமைகிறது உடன்படிக்கை. 13 முதல் 18 வசனங்கள் கட்டாய வேலை, ஆலய அல்லது கோவில் கட்டுமான பணிக்கு கட்டாயமாக வேலை நடப்பதற்காக கட்டாய வேலை ஆட்கள் அல்லது கட்டாயமாக வேலைக்கு ஆட்கள் அனுப்ப வேண்டும் என்கிற அந்த சூழல் உருவாகிறது. இந்த 3 நிலைகளில் இந்த அதிகாரத்தை பார்க்கலாம். இப்போ முதல் பகுதி சாலமோனுக்கும் ஈரானுக்கும் இடையே நடக்கிற தூது. 5ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வாசிங்க. 5:1. தீரின் மன்னரான ஈராம் தாவீதுக்கு அவரது வாழ்நாளெல்லாம் நண்பராய் இருந்தார். அதுதான் நான் சொன்னேன். தீர் என்பது கடற்கரை பகுதி, மத்திய தரைக்கடல் பகுதி. தீர் சீதோன் 2 பெரும் நகரங்கள் இருக்கிறது, பெரும் பகுதிகள். கடற்கரை ஒட்டி இருக்கிற, மத்திய தரைக்கடலை ஒட்டி இருக்கிற பகுதிகள் வழமையான பகுதி. மத்திய தரைக்கடலை சார்ந்து இருக்கிற அந்த பகுதி ஏறக்குறைய 10 கிலோமீட்டர் தூரம் அது சமவெளி பகுதியாக இருக்கும். அதனால் நல்ல வழமையாக இருக்கும், நீரூற்றுக்களும் இருக்கும். அதை சாரோனின்
சாரோன் பகுதி என்று கூட அழைப்பார்கள். அந்த பகுதி சாரோனின் ரோஜா என்று அன்னை மரியாளை கூப்பிடுகின்றோம். ஷெஃபலா சமவெளி பகுதி என்று கூட அதை அழைப்பார்கள். அதே மாதிரி மத்திய தரைக்கடல் கடற்கரையோரம் என்றும் அழைக்கின்ற பழக்கம் உண்டு. ஷெஃபலா, ஷாரோன், மத்திய தரைக்கடல். இந்த பகுதி வந்து ஏறக்குறைய சீனாய் மலை அடிவாரத்திலிருந்து மேல் நோக்கி போகிறது. லெபனான் பகுதிகளெல்லாம் ஒட்டி இந்த தீர் சீதோன் பகுதி மேலே போகிறது. இது வந்து ஏறக்குறைய செலுக்கியா பகுதி வரை போகும். செலுக்கியா என்பது சிரியா நாட்டினுடைய பகுதி. சவுல் அல்லது பவுலுடைய சொந்த ஊர் பக்கத்துலாம் இருக்குது. தர்சு நகர், அது இன்னொரு பகுதியாக இருந்தாலும் அது 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 வந்து துருக்கி பகுதியில் வந்துவிடும். மத்திய தரைக்கடலை ஒட்டி அதற்கு வடக்கே அமைகின்ற சின்ன ஆசியா பகுதியில் தர்சு அமைந்துவிடும். அது ஆனால் இந்த மத்திய தரைக்கடல் கடற்கரை பகுதி தான் அது வடக்கு கடற்கரை பகுதி. இது வந்து மேற்கு கடற்கரை பகுதி. இந்த மேற்கு கடற்கரை பகுதி செழிப்பான பகுதி. அதனால் அதுவும் குறிப்பாக லெபனான் பகுதிகளில் காடுகள் நல்ல மழை காடுகளாக இருக்கும். அதனால் பசுமை காடுகள், லெபனான் பகுதி எல்லாமே பசுமை காடுகள். அதனுடைய தாக்கம் வந்து கலிலேயா பகுதி வரை இருக்கும். கலிலேயாவில் உள்ள மலைப்பகுதிகளும் பசுமையான மலைகள், நல்ல நீரூற்றுக்கள் அதிகமாக இருக்கும், நல்ல தண்ணீர் கிடைக்கும். அதனால் இங்கே மரங்களும் நன்றாக கொழுத்து இருக்கும். அதனால தான் தேவதாரு மரங்களும் அதே போல் கேதுரு மரங்களும் வளர்வதற்கு நல்ல வாய்ப்பு. ஒரைண்டஸ் என்கிற ஆறு பாய்கிறது, அது மத்திய தரைக்கடலெல்லாம் கலக்கிறது. தீர் சீதோன் பகுதி மட்டுமல்ல, அதை தாண்டி இன்னும் சிரியாவில் வடக்கு பகுதியிலும் அது அங்கேருந்து தான் புறப்படுது. அந்த பகுதிகளில் தான் புறப்படுது ஒரைண்டஸ். அது முழுமையாக லெபனான் பகுதிகள் அல்லது தீர் சீதோன் பகுதியில் வந்து கடற்கரையில் கலக்கிறது. அதனால் இந்த பகுதியில் இருக்கிற மரங்கள் எல்லாம் செழிப்பாக இருக்கும். தீரின் மன்னரான ஈராம் தாவீதுக்கு நீண்ட நாள் நண்பராக இருந்தார். சாலமோன் தன் தந்தையாகிய தாவீதுக்கு பின் அரசராக திருப்பெழுப்பு பெற்றுள்ளார் என்று ஈராம் கேள்விப்பட்டு தூதரை அனுப்புகிறார். இது வழக்கமாக நடப்பதுதான். ஒரு நாட்டில் புதிய மன்னர் அல்லது அரசர் பொறுப்பேற்றுள்ளார் என்றால் அவருக்கு வந்து நல்ல செய்தியை கொண்டு வருவது, இது அந்த காலத்திலும் இந்த காலத்திலும் எல்லா காலங்களிலும் வழக்கமாக நடக்கின்ற ஒன்று. அதாவது ஒரு நாடு இன்னொரு நாட்டை சார்ந்து இருக்கிறது, அல்லது ஒரு நாட்டினுடைய அமைதி இன்னொரு நாட்டுக்கு தேவைப்படுகிறது, நட்புறவு வளர்த்து கொள்வது. நானும் நல்லா இருக்கணும், நீனும் நல்லா இருக்கணும், அப்போ ரெண்டு பேருக்கும் இடையில சண்டை இருக்கக்கூடாது, நம்முடைய பிரச்சனையை தீர்த்து கொள்வோம், அந்த தீர்த்து கொள்கின்ற அளவிலே நம்முடைய உடன்படிக்கை இருக்கட்டும் என்று அவர்களுக்குள்ளே தன் கருத்து பரிமாற்றங்களை நிகழ்த்துவது வழக்கம். அந்த அடிப்படையில் தான் ஈராம் வந்து தீர் சீதோன் அரசன் இப்பொழுது சாலமோனுக்கு, ஒருங்கிணைக்கப்பட்ட இஸ்ரேலினுடைய அரசன் சாலமோனுக்கு தூது அனுப்புகிறார். 2ஆம் வசனம். சாலமோனும் ஈராமிடம் தூது அனுப்பி, என் தந்தை தாவீதின் எதிரிகளை ஆண்டவர் அவருக்கு அடிப்பணிய செய்யும் வரை எப்பக்கமும் இடையராது போர் நடந்து வந்தது என்பது உமக்கு தெரியும். அதாவது இங்கே கருத்து வந்து தெளிவாக பதிவு செய்யப்படுகிறது. தாவீது நீண்ட நெடிய போர்களை நடத்தினார். தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் போர் நடத்த வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டார். முதல் 10 ஆண்டுகள் அவன் சவுலுக்காக போரிட்டான். அப்புறம் சவுலை விட்டு ஒதுங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. தன்னுடைய தான் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்பதற்காக பிலிஸ்தியர்களோடு சேர்ந்து சில செயல்களை செய்தான். சில நேரங்களில் தன்னுடைய சொந்த நாடாகி இஸ்ராயலுக்கு எதிராகவும் முடிவெடுக்க வேண்டிய சூழல் வந்தது. எந்த அளவுக்கு என்றால், பிலிஸ்தியருக்கு எதிரான சவுல் படையெடுத்து சென்றபோது பிலிஸ்தியருக்கு தலைமை ஏற்கின்ற பொறுப்பு கூட தாவீதுக்கு தான் இருந்தது. பிலிஸ்திய தலைவன் வந்து, அரசன் வந்து தாவீதைத்தான் நியமித்தான். ஆனால் பிலிஸ்திய நாட்டை சேர்ந்த பிற படை தளபதிகள் என்ன சொல்லிட்டாங்க, தாவீது தலைமை ஏற்றால் நாங்கள் படைக்கு தயாராக இல்லை. பிலிஸ்திய அரசன் மட்டும்தான் தாவீதை நம்பினான் ஒழிய
பிலிஸ்திய படைத்தலைவர்கள் தாவீதை நம்பவில்லை. தாவீது பிலிஸ்தியனுடைய ஆதரவில் இருக்கிறான். அவனுடைய பகுதியெல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். அவனுக்கென்று ஒரு பெரிய கோட்டையே கொடுத்திருக்கிறான் பிலிஸ்திய அரசன். தாவீது என்ன பண்ணுறான்னா, இஸ்ராயலுக்கு நான் எதிரி, சவுலுக்கு நான் எதிரி, சவுலை எந்த நேரத்திலும் என்னுடைய அரசனாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நான் இஸ்ராயல் நாட்டை அழிப்பது தான் என்னுடைய குறிக்கோள் அப்படின்னு யார்கிட்ட சொல்லியிருப்பான்? பிலிஸ்திய நாட்டு அரசன்ட்டு சொல்லியிருப்பான். இவன் என்ன பண்ணுவான்? கொள்ளையடிக்க போவான் தாவீது. அவன் கொள்ளையடித்த எல்லாமே நேகே பாலைவனத்தில் இருக்கிற பல்வேறு இடங்கள்ல. ஆனால் இந்த அரசன்ட்ட, பிலிஸ்திய அரசன்ட்ட சொல்லுவான், நான் சவுளுடைய பகுதியில் போய் கொள்ளையடிச்சு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கொள்ளை பொருட்களையெல்லாம் பிலிஸ்தியனுக்கு கொடுப்பான். இதே மாதிரி தான் 10 ஆண்டுகள் நாடகமே நடத்தி கொண்டிருந்தான். இதன் வழியாக தாவீது பிலிஸ்தியனுக்கு மிக நெருக்கமாக இருந்தான், பிலிஸ்திய அரசனுக்கு. ஆனால் தாவீதை பற்றி தெளிவாக யார் அறிந்திருந்தா? படைத்தளபதிகள் அறிந்திருந்தாங்க. அதனால மாட்டேன்ட்டாங்க. வேற வழி இல்லாம பிலிஸ்தியன் பிலிஸ்திய அரசன் தாவீதிடம் சொல்றான், தாவீது இப்படி எனக்கு பிரச்சனை இருக்கு, நீ தலைமையேற்று நடத்தினால் என்னுடைய படைத்தளபதிகள் எல்லாம் ஒதுங்கி கொள்கிறார்கள், அதனால நீ போக வேணாம், நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் அப்படின்னு பிலிஸ்திய அரசன் படைத்தளபதிகள், அவங்களுடைய படைத்தளபதி கூட்டு போவான். தாவீது வீட்டில் தான் இருப்பான். போருக்கு செல்ல முடியவில்லை, அது அவனுக்கு பெரிய வேதனை. ஆனால் போகலை. அந்த போரில் தான் சவுல் வீழ்த்தப்படுவான். சவுல் வீழ்ந்த பிறகு தாவீது தன்னுடைய சூழலை முற்றுவாக மாற்றுகிறான். பிலிஸ்தியனை விட்டு வெளியேறான், ஹெப்ரோனில் போய் தங்குறான். அங்கே யூதா மக்கள் எல்லாம் அவனை அரசனாக ஏற்றுக்கொள்கிறார்கள். கொஞ்ச நாள் கழித்து 7.5 ஆண்டுகளுக்கு பிறகு இஸ்ராயல் மற்ற இனங்கள் எல்லாம், மற்ற குலங்கள் எல்லாம் அவரை அரசனாக ஏற்றுக்கொண்டு மீண்டும் அவனுக்கு ஒரு புதிய காலம் பிறக்கிறது. இதில் தாவீது 2 போர்களை அவர் பங்கேற்கல. ஒன்று முதல்ல பாவம் செய்யும்போது ஆமாம் பங்கேற்கல. அப்போ இந்த இடத்துல அரசர்களாலே நீ போய் வரவானா. ஆமாம், பிலிஸ்தியருக்கு எதிரான இஸ்ரேல் நாட்டு போரில் தன்னுடைய நாட்டு போரில் அவன் பங்கேற்கவில்லை. இருந்தாலும் போர் என்பது தாவீதோடு ஒட்டி பிறந்தது. அதனால தான் அவன் எல்லா நாடுகளையுமே அடிபணிய வைத்தான். எல்லா நாடுகளும் அவனுக்கு அண்டை நாடுகள் பூராமே இவனுக்கு பகை நாடுகள் அல்ல, இவன் சொல்வதை கேட்கின்ற நாடுகளாக மாறியது. எந்த அளவுக்கு என்றால், தாவீது அவங்கள அடித்த அடி ஏறக்குறைய 40 ஆண்டுகளுக்கு மேலாக அதனுடைய பாதிப்புகள் நீட்டி செல்கிறது. அது பிலிஸ்தியராக இருந்தாலும் சரி, மற்ற பிற நாடுகள், அம்மோனியர்கள், ஏதோமியர்கள், சீரியர்கள் எல்லாருமே தாவீது காலத்தில் ஒடுங்கி போனார். அதோட தொடர்ச்சி தான் இப்போ சாலமோனும் ஆட்சி செய்கிறார். தாவீது காலத்துக்கு வரை சவுல் காலத்தில் கூட பல பெயர்கள் வரும். பிலிஸ்தியர்கள் வரும், எபுசியர்கள் வரும், இத்தியர்கள் வரும், கனானியர்கள் வரும், பெரிசியர்கள் வரும், அமலக்கேயர்கள் வரும். இந்த பெயர்கள் எல்லாம் அமோரியர்கள் வரும். இந்த பெயர்கள் எல்லாம் சவுல் காலம் வரை இருந்த பிற இனங்கள். தாவீது காலத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த இனங்களே இருக்காது. எபுசியரை பார்க்க முடியாது, பெரிசியரை பார்க்க முடியாது, இத்தியர்களை பார்க்க முடியாது, பிலிஸ்தியர்களை பார்க்க முடியாது, கனானியர்களை பார்க்க முடியாது, அமோரியர்களை பார்க்க முடியாது, அமலக்கேயர் எல்லாம் பார்க்கவே முடியாது. இந்த பெயர்களே வராது. என்னாச்சு? எல்லாம் இஸ்ரேலாக மாறிட்டான். இஸ்ராயல் இனத்தோடு இணைந்து விட்டான், கலந்து விட்டான். அந்த அளவுக்கு தாவீதினுடைய ஆதிக்கம் இருந்தது. இஸ்ராயல் இனமாகவே மாறிவிட்டார்கள் அத்தனை பேரும். நீங்க தாவீதுடைய காலத்துக்கு பிறகு இந்த இனங்கள்லாம் பார்க்கவே முடியாது. மூசே காலத்திலாம் இருந்தாங்க, அவங்க பரிசீர்கள் இருந்தாங்க. 7 இனங்களை வரிசைப்படுத்துவார்கள். தொடக்க நூல்லேருந்து அத்தனை நூலும் 7 இனங்களை வரிசைப்படுத்தும். தாவீது காலத்துக்கு பிறகு இந்த 7 இனங்களும் முழுவதுமாக அழிந்து விட்டது. அழிந்து விட்டது என்றால் என்ன பொருள்? இஸ்ரேல் குலங்களோடு இணைந்து விட்டார்கள், ஒன்றோடு ஒன்றாக கலந்துட்டான். இதுதான் அவனுக்கு பெரிய பிரச்சனையே. பிரச்சனை என்னன்னா, இவன் இணைந்ததால் பிரதெய்வ வழிபாடுகள் பிரபலியமானது இஸ்ராயல் நாட்டுக்குள்ள.
என்றால் இவர்கள்லாம் பாகா வழிபாடு நடத்தியவர்கள், அஷரேத் வழிபாடு நடத்தியவர்கள், சிலை வழிபாடு. இந்த சிலை வழிபாடும் உள்ளே புகுந்தது. இவன் ஒரே இனமாக மாறிவிட்டான், இஸ்ரேல் என்கிற ஒரு இனமாக மாறிவிட்டான். அந்த இனத்துக்குள்ளே வந்ததுனால இவனுடைய வழக்கமாக இவன் வழிபடுகின்ற தெய்வ வழிபாடுகளும் உள்ளே வந்துவிட்டது. இதனால தான் மோசே காலத்திலும் அதற்கு பிறகு யோசுவா காலத்திலும் இந்த கலப்பு வழிபாடுகளுக்கு எதிராக குரல் எழுப்பப்பட்டது. பிற இனங்கள் இணைந்தாலே கலப்பு வழிபாடு வரும். அதனால அந்த கலப்பு இனங்கள் ஒரு நாட்டை பிடிக்கின்ற போது அந்த இனங்களையே அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தம் இருந்தது. அதுதான் ஹேரம் என்று எபிரேய மொழியில் சொல்லுவாங்க. ஹேரம் என்றால் ஆண்டவருக்கு படைக்கப்பட்டது. அப்போ நீ ஒரு நாட்டை பிடிக்கின்ற போது அந்த நாட்டில் இருக்க எதையும் தொடக்கூடாது. யோசுவா புத்தகம் அதை தெளிவாக சொல்லும். எதையும் தொடக்கூடாது, எல்லாத்தையும் அழிக்கணும். அப்படின்னு அழிக்கணும்னா என்ன அர்த்தம்? பேர்ன் இட், நெருப்பு வைத்து கொளுத்து உடைச்சு நொறுக்கு சிலைகளை. இருக்கிற இடம் மனிதர்கள் முதல் ஆடு மாடு விலங்குகள் அத்தனையும் எரித்து சாம்பலாக்கு. அதான் ஹேரம். இது உனக்குரியதல்ல, இறைவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது. இட் பிலாங்ஸ் டு காட். ஹேரம் என்றால் அதான் பொருள். இது கடவுளுக்கு சொந்தமானது, நீ தொடாத. நீ தொட்டினா என்ன ஆகும்? உனக்கு வீழ்ச்சி. அதனால தான் யோசுவா காலத்தில் முதல் வெற்றி எரிக்கோவில் கிடைக்கிறது. எரிக்கோ பிறகு ஆயில அவங்க போரிடுகிறார்கள். ஆயிலே தோல்வி. ஏன் தோல்வி? கடைசிதான் கண்டுபிடிக்கிறான். ஒருத்தர் என்ன பண்ணுறான், எரிக்கோவில் சில பொருட்களை திருடி கொண்டு வருகிறான். ஆட்டையும் சில பொருட்களையும் உடைமைகளையும் திருடி கொள்கிறான். இது யோசுவாவுக்கு தெரியாது. ஆயிலை வீழ்ச்சி வந்தபோது தான் இது ஏன் நிகழ்ந்தது என்று ஆராய்ச்சி செய்கின்ற போது அவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள். பிறகு சரி செய்ய வேண்டியிருந்தது. அதன் பிறகுதான் ஆயிலை வெற்றி கிடைக்கிறது. ஆண்டவருக்கு ஒப்புக்கு கொடுக்கப்பட்டதை இவன் பயன்படுத்துகிறான். சவுலுக்கும் சாமுவேலுக்கு ஏன் பிரச்சனை வந்தது? அவன் போருக்கு சென்ற போது, போரிடுகின்ற போது ஆறாம் அரசனுக்கு இவன் சாதகம் பண்றான். அவனை உயிரோடு விடுகிறான். அவனுடைய ஆடுகளையும் கவர்ந்து கொள்ளுகின்ற சூழல் ஏற்படுகிறது. அதனாலதான் சாமுவேலுக்கும் சவுலுக்கும் இடையே பிரச்சனை வருகிறது. நீ எப்படி ஆண்டவனுக்கு படைக்கப்பட்டதை நீ அவனை அழிச்சிருக்க வேண்டும், அவனை கொன்றிருக்க வேண்டும். அவனை பண்ணிக்கக்கூடிய உரிமை யாருக்கு, உனக்கு யாரு கொடுத்தான்னு கேட்குறான் சாமுவேல். ஏன்னா அந்த காலகட்டங்களில் பிற இனத்தாருடைய எந்த பொருளையும் தொடக்கூடாது, அதை அழிக்கணும். அது பிற இனத்தாருடைய பொருட்களோ அவருடைய கடவுள்களோ சிலைகளோ நீ அனுமதித்தால் அது யாவேயுடைய வழிபாட்டுக்கு எதிராக இருக்கும் என்பதற்காக. ஆனால் பிற்காலத்தில் தாவீதுக்கு பிறகு இதெல்லாம் மறந்து போய்விட்டது. இறைவனுக்கு படைக்கப்படுதல் என்பதே இல்லாமல் போய்விட்டது. எல்லாமே எல்லாத்துக்கும் பொது அப்படிங்கிறது மாறி போச்சு. பிற இனங்கள் எல்லாம் ஒன்றிணைகின்ற போது அந்த இனங்கள் அவர்களுடைய வழிபாட்டை தொடரக்கூடிய வாய்ப்பு அமைந்து விட்டது. இது நாட்டிலே குழப்பங்களை ஏற்படுத்தியது. யூத வழிபாடு அல்லது இஸ்ராயல் வழிபாடு என்பது கலப்பு வழிபாடாக மாறிவிட்டது. அதனால பிற்காலத்து இறைவாக்கினர்கள்லாம் சொல்லுவாங்க, யாவீசம் பாலிசமாக மாறிவிட்டது அப்படிம்பாங்க. யாவே வழிபாடு பாகால் வழிபாடாக மாறிவிட்டது அப்படிம்பாரு ஆமோஸ், ஹோசேயா. ரெண்டு பேருமே நீங்கள் யாவை வழிபாடாக நடத்துகிறீர்கள்? இல்லை, நீங்கள் வழிபடுவது யாரை? பாகாலை. ஆண்டவருடைய ஆலயத்தில் நீங்கள் பாகாலை வழிபடுகிறீர்கள் அப்படிம்பாங்க. பாகால் வழிபாடாக மாறிவிட்டது. எனவே அந்த அடிப்படையில் தான் நாம் இதை பார்க்க வேண்டும். எனவே இந்த சீதோன் நாடுகள் நாட்டு அரசன் ஹீராம் அவன்
ஆலய வழிபாட்டிற்கு அல்லது ஆலயத்தின் கட்டுமான பகுதிகளுக்கு என்னென்ன துணை நிற்க வேண்டும். இப்பொழுது சாலமோன் வந்து ஹீராமுக்கு ஒரு தூது அனுப்புகிறான். தாவீது சண்டை போட்டதுனால அவனால் கோவில் கட்ட முடியவில்லை. யாவே அப்படித்தான் சொல்லுவார். நம்ம சென்று சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தை பார்த்தோம்னா, எதற்காக நீ கோயில் கட்ட முடியாது, உன்னுடைய கரங்கள் கரைபட்டு இருக்கிறது, இரத்தக்கரை நிறைந்ததா இருக்கு, அதனால தான் நீ கோவிலை கட்ட மாட்டாய். அப்பவே அவன் எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டான் தாவீது. நீ கோயிலை கட்ட மாட்ட, உனக்கு பின் வருகிற உன் மகன் தான் கட்டுவான். அது சாலமோன்லாம் சொல்லல, உன் மகன். 3வது வசனத்துல தம் ஆண்டவராகிய கடவுளின் பெயருக்கு கோவில் எழுப்ப அவரால் முடியாமல் போயிற்று என்பது உமக்கு தெரியும். இப்பொழுதோ என் கடவுளாகிய ஆண்டவர் என் எல்லைகள் எங்கும் அமைதி நிலவும்படி செய்திருக்கிறார். எனக்கு எதிரியும் இல்லை, இடையூறும் இல்லை. அதான் உண்மையான நிலை. சாலமோன் காலத்தில் தாவீது எந்த அளவுக்கு ஒரு அமைதியை ஏற்படுத்தி விட்டு சென்றான் என்றால், எதிரியே இல்லை, எல்லாருமே நண்பர்கள் ஆகிவிட்டார்கள். எல்லா இனங்களும் ஒன்றாக மாறிவிட்டது. இந்த 7 இனங்களும், குறிப்பாக அந்த 7 இனங்களும் இஸ்ராயல் இனத்தோடு இணைந்து விட்டது. அதனால் எதிரியே இல்லை, அமைதி நிலவுகிறது. எப்போவுமே அமைதி இருக்க இடத்துல சுதந்திரத்துக்கு வாய்ப்பு இருக்கும், இலக்கியங்களுக்கு வாய்ப்பு இருக்கும், நல்ல சிந்தனைகளுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால தான் விவிலியம் யார் காலத்தில்தான் எழுதப்பட்டது? விவிலியம் முதல் எழுதுவதற்கு தொடங்கிய காலம் சாலமோனுடைய காலம். ஏன்னா அமைதி. குழப்பங்கள் இருக்கிற போது உங்களுக்கு இலக்கியங்கள் தோன்றாது. எல்லாரும் போரும் சண்டையும் சச்சரவுகளும் துன்பங்களும் துயரங்கள் வேதனையில் இருக்கிற இடத்துல உங்களுக்கு இலக்கியங்களை நீங்கள் உருவாக்க முடியாது. இலக்கியங்கள் எழுதணும்னா அமைதி இருக்க வேண்டும். அந்த காலங்களில் தான் இலக்கியங்கள் தோன்றும். அது சாலமோன் காலத்தில் நல்ல வாய்ப்பை கொடுத்தது. அமைதி இருந்தது, மக்களுக்கு பிரச்சனைகள் அதிகம் இல்லை. அதனால கோவிலும் கட்ட வேண்டும் என்கிற ஒரு தேவை வந்தது. இலக்கியங்களும் வந்தது. இலக்கியங்களும் எழுதப்பட்டது. தொடர்ந்து எல்லா இலக்கியங்களும் இந்த காலத்தில் தான் எழுத்து வடிவம் பெற்றது. முதல் எழுத தொடங்கியது விடுதலை பயணம். அமைதியாக இருக்கிற சூழல் தங்களுடைய வரலாற்றை அவர்கள் மறுவாசிப்பு செய்கிறார்கள். நம்ம வரலாறு எப்படி தொடங்கி இருக்கும், நம்ம யார், நம்ம யாருடைய மக்கள், நமக்கும் யாவைக்கும் உள்ள தொடர்பு என்ன, நமக்கும் பிற இனங்களுக்கும் உள்ள தொடர்பு என்ன, அந்த பிற இனங்களோடு எப்படி நாம் உறவை வளர்த்தோம், அவங்களுக்கு நமக்கு எப்படியெல்லாம் சண்டைகள் நடந்து, இதெல்லாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் எழுத்துக்களாக மாறுகிறது. அதுக்கு துணையாக சில எழுத்து பூர்வமான ஏடுகள்லாம் இருந்தன. ஒன்றும் இல்லாமல் அவங்க எழுதலை. குறிப்பேடுகள் இருந்தது. அதுக்கு முன்னால் யாஷேர் எழுத்துக்கள் கதைகள் என்று ஒன்று இருந்தது. இப்போ நீதி தலைவருடைய கதைகள் எல்லாம் இருந்தது. இன்னும் பல வலியவர்கள், யாக்கோப்பு, ஆபிரகாம், ஈசாக்கு போன்ற பெரும் மனிதர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள்லாம் இருந்திருக்கு. இந்த அதாவது ஹிராயிக்ஸ் ஆஃப் த சேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய பெரிய வீரர்கள், அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள்லாம் எழுத்து வடிவத்தில் வந்திருக்கிறது. ஓரல் ட்ரெடிஷன், வாய்மொழி பாரம்பரியமாக இருந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் அவர்கள் இவற்றையெல்லாம் பின்னணியாக வைத்து எழுதத் தொடங்குகிறார். அமைதி, சண்டை சச்சரவு இல்லாத சூழல் இதற்கு சாதகமாக இருக்கிறது. 5வது வசனம். ஆகையால் ஆண்டவர் என் தந்தை தாவீதை நோக்கி, உமக்கு பின் உம் அரியணையில் நான் அமர்த்தும் உம் மகனே என் பெயருக்கு கோயில் கட்டுவான் என்று சொன்னபடியே. ஆக இதில் தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது, அரியணையில் யார் அமர்த்தப் போவது? தாவீது மகனாக இருந்தால் கூட யாரு தான் அமர்த்துறது? யாவே தான் அமர்த்துறார். அரசனாக நியமிப்பது அவர்கள் அல்ல, அவையே அதை அனுமதிக்கிறார். அதனால மனிதர்களால் அரசுகள் வருவதில்லை. இஸ்ராயல்களை பொறுத்த மட்டில் கடவுள் தான் அரசனை நியமிக்கிறார். அவரு
சரி என்று சொல்லாவிட்டால் யாரும் அரசனாக இருக்க முடியாது. அப்படி சாலமோன் அரசனானதை அப்படித்தான் இஸ்ரேல் மக்கள் பார்த்தார்கள். அதோனியாவுக்கு எதிராக இது இருந்தால் கூட, ஆனால் மக்களுடைய பார்வையை பொறுத்த மட்டில் கடவுள்தான் சாலமோனை அரசனாக நியமித்திருக்கிறார். அதனால தான் அதோனியா வீழ்ந்தான், அவனுக்கு வீழ்ச்சி கிடைத்தது. அவன் கடவுளுடைய விருப்பத்துக்குரிய மகன் அல்ல, தாவீதின் மகன் அல்ல. கடவுள் அவனை விரும்பவில்லை அப்படின்னு தான் மக்கள் நினைத்தார்கள். இனிய இதயங்களை, எடுத்து வாச நிகழ்ச்சியில் பருவம் 2 அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்து கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அந்த காலத்தில் அவங்க அதையெல்லாம் கேள்விக்கு எழுப்பல. இது இயல்பாக நடக்கின்ற ஒன்றாக, யாவையே விரும்பி தந்த ஒன்றாக, யாவையே சாலமோனை ஏற்றுக்கொள்வதாகத்தான் நினைத்தார்கள். அந்த அடிப்படையில் தான்